யூஜிசி நைடாவும் சார்லஸ் டேப்பரும் பாகுபடுத்தும் வகைப்பாடுகள். நிகரன்களின் தன்மைகளை ஆராய்ந்திட்ட யூஜி நைடாவும், நிகரன்களின் தன்மைகளை ஆராய்ந்து செஞ்சவங்க யாருன்னா யூஜி நைடாவும் சார்லஸ் டேப்பரும். 2 பேரும் செஞ்சு நிகரனோட தன்மையை ஆராய்ஞ்சிருக்காங்க. 1 இயல்பான நிகரன், 2 நெருக்கமான நிகரன். அப்போ யூஜி நைடாவும் சார்லஸ் டேப்பரும் பாகுபடுத்தும் வகைப்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. 1 இயல்பான நிகரன், 2 பார்த்தீங்கன்னா நெருக்கமான நிகரன். இயல்பான நிகரன் என்பது மொழிபெயர்ப்பு தன்மையுடையதாக இல்லாமல் பெருமொழி தன்மையுடையதாகவே மொழிபெயர்ப்பாளரால் அமைக்கப்படுவதாகும். இயல்பான நிகரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பே தன்மையே இருக்காதுங்களாமா. எப்படி அந்த பிற மொழியோட தன்மையுடையதாக மொழிபெயர்ப்பாளராக அமைக்கப்படுவதுங்கிறாங்க. இயல்பான நிகரன் இயல்பாக தான் இருக்கும், அது என்ன பண்ண முடியாது, மொழிபெயர்க்க முடியாது. பெருமொழியோட தன்மையுடையதாக பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பாளர் அமைக்கப்படுவதா அமையுமாமா. அடுத்தது, ஒத்த கருத்துடைய மொழிபெயர்ப்பாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் தன்மையுடையது நெருக்கமான நிகரன் ஆகும். ஒத்த கருத்துடைய மொழிபெயர்ப்பாளர், 2 மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு விதமான கருத்தை வச்சுருப்பாங்க, அவங்க 2 பேரும் ஏற்றுக்கொள்ளப்படும் தன்மையுடையதான் நெருக்கமான நிகரன் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் யூஜி நைடாவும் சார்லஸ் டேப்பரும் பாகுபடுத்தும் வகைப்பாடுகள் 2 சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்தது, முறைசார் நிகரன். முறைசார் நிகரன்கள் மூலமொழியில் உரபன், சொற்கள், சொற்றொடர், வாக்கியம் ஆகியவற்றுக்கு இணையான பெருமொழி வழக்குகள் முறைசார் நிகரன் எனப்படும். மூலமொழியில் இருக்கிற அந்த உருபன், சொல், சொற்றொடர், வாக்கியம், அதுக்கு இணையான பெருமொழி வழக்கு இருந்துச்சுன்னா அது முறைசார் நிகரன் சொல்கிறாங்க. ஒரு மொழியில் இருந்துச்சு, அது மொழியில் டைரெக்டாக இன்னொரு மொழிக்கு இருக்குதா அப்படின்னா அது முறைசார் நிகரன். மூலமொழியில் ஒரு சொல் உணர்த்துவதே பெருமொழியில் ஒரு உருபன் உணர்த்தும் மறுதலையாகவும் இருக்கலாம். ஒரு மூலமொழியில் ஒரு சொல் உணர்த்ததை பெருமொழியில் ஒரு உருபன் உணர்த்தும் மறுதலையாகவும் இருக்கலாம், இல்லை மாறுபட்டு கூட இருக்கலாம். மூலமொழியில் ஒரு தொடர் உணர்த்தும் சொல்லை பெருமொழியில் ஒரு சொல் உணர்த்தும். அங்கே தொடர் உணர்த்தும் மூலமொழியில், பெருமொழியில் சொல் உணர்த்தும். இதுக்கும் மறுதலையாக இருக்கலாம். இதனால் மூலமொழி சொல் ஒன்றுக்கும் பெருமொழியில் ஒரு சொல் தான் நிகரான இருக்க வேண்டிய நீரில்லை. அப்போ மூலமொழியில் இருக்கிற சொல் பெருமொழியில் ஒரு சொல் இருக்கணும்னு இல்லை, அது உருபனாக இருக்கலாம், இல்லை தொடராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லுக்கு சொல்லு தான் மொழிபெயர்த்தணும் அப்படின்னுலாம் இல்லை, அது இடத்துல உருபனாக இருக்கலாம், சொல்லாக இருக்கலாம், தொடராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அது முறைசார் நிகரன்களில் இணை அமைப்புகள் பார்ப்போம். நம்ம முறைசார் நிகரன் பார்த்தோம், அந்த முறைசார் நிகரனோட இணை அமைப்புகளை பார்ப்போம். குறியீடுகளில் தொகுப்புகள் கட்டமைக்கப்பட்ட மொழியில் குறியீடுகள் செயல்பாடு தனித்துவமானது. ஒரு குறியீடு தொகுப்பில் கட்டமைக்கப்பட்ட மொழியியல் குறியீடு அப்படிங்கிறது அது தனித்துவமானதுங்கிறாங்க. இது மொழியியல் குறியீடு. ஒரு மொழிக்குள்ளேயே வட்டாரம் தோறும் குறியீடுகள் உணர்த்தும் பொருட்கள் வேறுபடுகின்றன. அப்புறம் ஒரு மொழிக்குள்ளேயே வட்டாரந்தோறும் அந்த குறியீடு பொருட்கள் எல்லாம் வேறுபடுங்கிறாங்க. அதுபோலவே ஒரு குடும்ப மொழிக்குள்ளும் மிக நெருங்கிய மொழிகளுக்கிடையுமே குறியீடுகள் அமைப்பும் வடிவாக்கவும் முற்றிலும் மாறுபடுகிறது. ஒரு குடும்ப மொழி எடுத்துட்டோம்னா கூட மிக நெருங்கிய மொழி இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப மொழியாக இருந்தாலும் சரி, குறியீடோட அமைப்பும் வடிவாக்கும் முற்றிலும் மாறுபடும் அப்படிங்கிறாங்க. இத்தகைய வேறுபாடுகள் தான் ஒரு மொழியின் தனித்துவத்தை கட்டமைக்கிறது. இப்போ ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, நெருங்கிய மொழியாக இருந்தாலும் சரிங்க குறியோட அமைப்பு வடிவாக்கம் முற்றிலும் மாறுபடுங்கிறங்க. இத்தகைய வேறுபாடு தான் ஒரு மொழியோட தனித்துவத்தை கட்டமைக்கிறதுங்களாமா. எது கட்டமைக்கிறது? அந்த குறியீடு. மொழியின் சிறப்பானது, மொழியோட ஒரு மொழியின் சிறப்பானது என்ன இருக்குங்க? பண்பாடு, நாகரிகம், வரலாறு, புவியியல் அமைப்பு, தட்பவெப்பநிலை, மக்களோட மனம், உடலமைப்பு போன்ற புறக்காரணிகளால் வடிவமைக்கப்படுகிறது. ஒரு மொழியோட அமைப்பு எப்படி இருக்குங்க? தட்பவெப்பநிலை, பண்பாடு, நாகரிகம், வரலாறு, புவியியல் அமைப்பு, மக்களோட மனம், உடல் அமைப்பு அப்படிங்கிறது இந்த காரணத்தினால தான் வடிவமைக்கப்படுது. எது? மொழியோட சிறப்பு அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில் மக்களின் மொழி கிடங்கில் புதைந்துள்ள சொற்களஞ்சியத்தின் பொருண்மைகள், இலக்கண கூறுகள் அனைத்துக்கும் பிற மொழிகளின் நிகரன்கள் இருக்க வாய்ப்பில்லை. எல்லா மொழியிலையும் இருக்கணும், நிகரன் இருக்கணும்னு வாய்ப்பில்லை. மூல மொழியில் காணப்படும் சில கூறுகளுக்கும் பெருமொழியில் நிகரன்கள் இல்லாமல் இருக்கலாம். சில கூறுகளுக்கு பெருமொழியில் பல நிகரன்கள் இருக்கலாம்.
இரு மொழிகளுக்கும் இடையே முறைசார் நிகரன்கள் இணையானது பின்வருமாறு அமைங்கிறாங்க. இப்போ பார்ப்போம். மூலமொழி அப்படிங்கிறது பெருமொழி. ஒன்று இதுலேயும் பெருமொழின்னு ஒன்று இருக்கும். ஆனால் மூலமொழியில் ஒன்றுன்னு இருக்குது. பெருமொழியில் எப்படி இருக்குங்களா? பல அப்படின்னு இருக்காமா. பல 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 அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்கும், பலக்கு இல்லை. இந்த மாதிரிலாம் வரலாம் அப்படிங்கிறாங்க. மூலமொழி பெருமொழியில் வந்து இப்படிலாம் அமையலாம். மூலமொழியில் இருக்கிறது பெருமொழியில் இருக்கணும் அவசியம் இல்லைங்கிறாங்க. சொல், தொடர், உருபன் ஆகிய எல்லா நிலைகளையும் இரு மொழிகளுக்கிடையே ஒன்றுக்கு ஒன்று என்று இணை அமைவது அரிதாகும். அப்படி அமைந்தால் சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பு எளிமையாகிவிடும். பிற இணைகள் மொழிபெயர்ப்பது சிக்கலை ஏற்படுத்துகின்றது. புவியியல் தட்பநிலை போன்ற புற காரணிகளும் நிகரன்கள் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த இலையுதிர் காலம், முன்பனிக்காலம், கூதிர் காலம் இது கூட வந்து தீர்மானிக்குதுங்கிறாங்க. பண்டைய தமிழர் 12 மாதங்கள் இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கார்காலம், கூதிர் காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் என்று பிரித்தனர். ஆங்கிலேயர் என்ன சொல்கிறாங்க? சம்மர், ஆட்டமன், விண்டர், ஸ்ப்ரிங் என்று 4ஆக பிரிக்கிறாங்க. இவ்விரு பாகுபாடுகளையும் ஒப்பிட்டு இணையான நிகரன்களை பெறுவதில் சிரமமானது. ஆட்டமன் என்ற பருவத்துக்கு ஏற்ற பருவம் தமிழக சூழலில் இல்லை. இந்நிலையில் பொருளடிப்பில் புதியாக இலையுதிர் காலம் என்ற சொல்லாக்கம் உருவாக்கப்படுகிறது. அப்போ ஒரு சொல் இல்லைன்னா அந்த சொல்லை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க? உருவாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது, மொழிகளுக்கிடையில் முறைசார் நிகரன்கள் இணைகள் அமைதல் என்பது மொழிபெயர்ப்பாளரின் மொழி புலமையை பல்துறை அறிவு சார்ந்ததாகுங்கிறாங்க. ஆற்றல் மிகு நிகரன்கள். மொழி என்பது வெற்று சொற்களில் குவியல் அல்ல. மொழி என்பது அப்படிங்கிறது வெற்று சொற்களில் குவியல் அல்ல. இப்போ நம்ம எது பார்க்குறோம்? ஆற்றல் மிகு நிகரன்கள். அது பன்னெடுங்காலமாக மக்களிடையே வழக்கினில் இருப்பதால் கருத்தினை அப்பட்டமாக வெளிப்படுத்தல் என்று ஒன்றை நோக்கினுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. மக்களின் வரலாறு, பண்பாடு போன்ற கூறுகள் மொழியின் வழியே மக்களின் நினைவுகள் பதிவாகியுள்ளன. 6வது புலனாக செயல்படும் மொழியானது பன்முகத்தன்மைகள் கொண்டது. இதனால் ஒவ்வொரு மொழிக்கும் சிறப்பு வழக்குகள், மரபு தொடர்கள், பழமொழிகள், உருவகங்கள், குறியீடுகள், உணர்வு பொருள் வழக்குகள் தனித்தனியே பெரிய அளவில் உள்ளன. இத்தகைய பண்பாட்டு கூறுகள், உரையாடல் விவரிப்புகள், மொழியியல் அம்சங்கள் போன்றவற்றை மொழிபெயர்க்கும்போது முறைசார் நிகரன்கள் பயன்படுவதில்லை. ஏனெனில் அவை பெருமொழியில் தெளிவின்மையும் பொருள் மயக்கத்தினையும் ஏற்படுத்துவது உண்டு. இந்நிலையில் மூலப்பிரதிக்கு முதன்மையிடம் தந்து அப்பொருளினை பெருமொழியில் கொண்டு வரத்தக்க ஆற்றல் மிக்க நிகரன்களை பயன்படுத்த வேண்டிய தேவைப்படுகிறது. இத்தகைய நிகரன்கள் பயன்பாட்டு அடிப்படையில் ஆற்றல் மிகு நிகரன்கள் எனப்படுகிறது. இப்போ ஆங்கிலத்தில் இப்போ என்னென்னா சொல்கிறாங்கன்னா, நம்ம பெருமொழியில் வந்து மொழிபெயர்க்கவே முடியாத அப்படி சில நிகரன்கள்லாம் வந்து மூலமொழியில் இருக்கோ அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆற்றல் மிக்க நிகரன்களை பயன்படுத்தணுங்கிறாங்க. ஆங்கிலம், தமிழ். இப்போ மதர் டங் அப்படின்னா நம்ம என்னென்னு பிரிப்போம்? மதர் லாங்குவேஜ் தான் சொல்கிறாங்க, நம்ம தாய்மொழி தான் சொல்கிறாங்க. நம்ம அம்மா நாக்குன்னு அர்த்தம். அதை மொழிபெயர்த்தோம்னா இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே மொழிபெயர்த்தோம்னா அம்மா நாக்குன்னு வரும் தமிழில். ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? தாய்மொழி அப்படின்னு மொழிபெயர்க்குங்கிறாங்க. ஹீ ஹேவ் எ வார்ம் வெல்கம் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாங்க. அவன் தன்னுடைய நண்பனுக்கு சூடான வரவேற்பு தந்தான். இதுதான் அர்த்தம். ஆங்கிலத்துக்கு தமிழ் இணையான அர்த்தம் இதுதானா? அவன் தன்னுடைய நண்பனை அகங்குளிர வரவேற்றான் அப்படி சொல்கிறதா வந்து முறை சார்ந்த வந்து என்னதுங்க? ஆற்றல் மிகு நிகரன்கள். அப்போ கரெக்டான ஒரு நிகரனை பயன்படுத்தணும், ஆற்றல் மிகு நிகரனை பயன்படுத்தணும் இந்த இடத்துல சொல்கிறாங்க.